தூத்துக்குடி இளைஞர் லாக்அப் மரணம், விஜயின் அமைதியே காரணம், கேள்வி கேட்கும் உதயநிதி. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அருணாச்சலம் என்பவர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் விஜய் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்கின்றன என்றும் சாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அமுதாநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதாகும் இளைஞர் அருணாச்சலம். இவரை சில நாட்களுக்கு முன் சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்களை விற்பனை செய்ததாக தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் தரண்யா தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது அருணாச்சலம் மயங்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சூழலில் நேற்றிரவு உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காவல் நிலையத்தில் அருணாச்சலத்தை போலீசார் தலையில் தாக்கியதாக பேசும் வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவி வருகிறது. இது தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக மாறியது. ஏற்கனவே நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி ஒருவர் லாக்அப் மரணம் அடைந்த விவகாரமே இன்னும் முழுமையாக அடங்கவில்லை. அதற்கு அடுத்த லாக்அப் மரணம் நிகழ்ந்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முதல்வர் விஜயை கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்னும் இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்து இருப்பது வேதனை அளிக்கிறது. போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்துச் சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகிறது. காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.